அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 21 காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பால் ஆலன் அவருடைய பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் சியாட் நகரில் 1953 பிறந்தவர். சியாட் நகரில் பிறந்தவர் 1953. 14 வயதில் லேக் சைடு அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தான் தன்னைப் போலவே கம்ப்யூட்டரில் அடங்காத ஆர்வமும் திறனும் கொண்டிருந்த 12 வயது பில் கேட்ஸை சந்தித்தார். இருவரும் கல்லூரியில் படிப்பை நிறுத்திவிட்டு கம்ப்யூட்டருக்கு மென்பொருள் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். இருவரும் இணைந்து 1975 மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை தொடங்கினர். இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட் இருந்த நேரம். MS DOS போலவே, அதாவது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போலவே QDOS என்ற மென்பொருளை தயாரித்து IBM நிறுவனத்தின் PC ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறுவினார். 1981 இது வெளியானதிலிருந்து கணினி சந்தையில் அவர்களது வெற்றி கொடி பறக்க தொடங்கியது. மைக்ரோசாஃப்ட் நிறுவன தலைமை தொழில்நுட்ப வல்லுநராக 1983 வரை இவர் இருந்தார். 83 வரை இருந்திருக்கிறாரா? இந்நிறுவனத்தின் ஐடியா மேன் மற்றும் மேன் ஆஃப் தி ஆக்ஷன் என்று அழைக்கப்பட்டார். 30 வயது நிறைவடைவதற்குள் நிறுவனம் இவரை கோடீஸ்வரனாக்கிவிட்டது. ஹாட்கின்ஸ் நோய் தாக்கியதால் நிறுவனத்தில் இருந்து விலகி சிகிச்சை பெற்றார். நோயை வெற்றி கண்டு மீண்டும் களமிறங்கி வல்கன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். உலகம் முழுவதையும் இணையத்தால் இணைக்கும் நோக்கத்துக்காக இன்டர்வல் ரிசர்ச் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். சியாட்டில் சீகாக்ஸ் நிறுவனம் உட்பட பல நிறுவனங்களை வாங்கி உலகின் 7வது மிகப்பெரிய கேபிள் நிறுவனத்தின் உரிமையாளராக மாறினார். ஆராய்ச்சிகளுக்கு உதவும் அமைப்புகளில் முதலீடு செய்தார். தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், ஊடகம் என பல நிறுவனங்கள், உள்ளூர் நிறுவனங்களில் என பல கோடி டாலர் முதலீடு செய்துள்ளார். இவரது வல்கான் தயாரிப்பு நிறுவனம் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்பாக தயாரித்து வருகிறது. தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்து வருகிறது. கிடார் வாசிப்பது இவரது பொழுதுபோக்கு. தான் சம்பாதித்த பணத்தை சமூகத்துக்கு திருப்பித் தர வேண்டும் என்ற உந்துதலில் உலகம் முழுவதும் பல நற்பணிகளை செய்து வருகிறார். இவர் தொடங்கியுள்ள பால் ஜி ஆலன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் மூலம் கல்வி